வாங்க இப்போது ஸ்நாக்ஸு ஒன்று செய்யலாம். நம்ம இந்த பாருங்க, கேவுரு மாவில் நம்ம இன்றைக்கி ஒரு ரொட்டி செய்ய போகிறோம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் மாவு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேவுரு மாவில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், கேவுரு மாவு ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்ன வச்சுருக்கேன்னு பாருங்கள். முருங்கைக்கீரை பாருங்கள், வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகா. இது வந்து வேர்க்கடலை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டோம்னு நினச்சிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். கேவுரு மாவு நல்லா மணமாக இருக்கும். இதில் நம்ம கொஞ்சம் வேர்க்கடலை பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இதெல்லாம் போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வாட்டர் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நம்ம பதமாக சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி பிணைஞ்சிக்கலாம். சுகரில் நம்ம கேவுரு மாவு, சுகரு கேவுரு மாவு சுகர்காரங்க டெய்லி தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு, புட்டு எல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். சுகர் இருக்கிறவங்க இந்த மாதிரி நல்லா ரொட்டி பிணைஞ்சி சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேர்க்கடலை வறுத்து கூட நம்ம கொஞ்சம் வச்சுருக்கோம். அது வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி செய்கிறப்ப அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படி நல்லா சப்பாத்தி பக்குவத்துக்கு இங்கே பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போது இதில் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். அது நம்ம வேர்க்கடலை பாருங்கள், நெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சிட்டோம். பிணைஞ்சதுக்கப்புறம் கும்மான்னு நல்லா வாசனை அடிக்குது. ஏன்னா நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், வேர்க்கடலை பொடி சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி பால் டைப் பண்ணி இப்போ நம்ம கேவுரு மாவு ரொட்டி செய்யலாங்க. இப்போது நம்ம வேர்க்கடலை பாதி பொடி நம்ம அரைச்சி போட்டிருக்கோம். மீதி நம்ம வந்து தோல் நுணுக்கி கிண்ணத்தில் வச்சுருக்கோம் இல்லையா, இது எதுக்குன்னா இந்த மாதிரி மேலே போட்டு ஆட் பண்ணிக்கணும். சாப்பிட்றதுக்கு சுவையாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டி பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்கங்க. மாம்பழம் கேவுரு மாவில் வந்து களி சாப்பிட மாட்டாங்க. நான் வந்து எண்ணெய் ஊற்றாமல் நெய்யே ஊற்றி சொல்கிறேங்க, டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக. இங்கே பாருங்கள், கேவுரு மாவு ரொட்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நான் வந்து கார சட்னி வச்சுருக்கேன். இது வந்து சாயந்தரம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். பசங்க பெரியவங்க எல்லாம் கூட சாப்பிட்லாம். மெயினாக சுகர் பேஷண்ட்டுக்கு சாப்பிட்லாம். நான் இதில் வந்து கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கேன், கண்ணுக்கும் நல்லது. முருங்கைக்கீரை போட்டிருக்கேன், அதுவும் சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது. கேவுரு மாவு ரொட்டிங்க சாயந்தரம் ஸ்நாக்ஸ்